ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். கடாயில் 2 பிஞ்ச் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 2 ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் பொடியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் 2 பத்து தேங்காய், 2 பிஞ்ச் சோம்பு, 2 பிஞ்ச் சீரகம், 2 பிஞ்ச் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இதை போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இங்கே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 கருவேப்பிலை கொத்து போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆனியன் வதங்க குழம்போட டேஸ்ட்டு கூடிக்கிட்டே போகும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சு தேஞ்சிடும். ஆனியன் நல்லா வதங்கட்டோங்க. இஞ்சி பூண்டு, ஆனியன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌனி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அது வந்ததும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்தாவே நல்லாயிருக்குங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி கூட போதுமானது. பாருங்கள், நல்ல தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போ மசாலா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் போட்டு அந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எண்ணெயிலே வதங்கும் போது ஒரு டேஸ்ட் கொடுப்போங்க, நல்லாயிருக்கும். மசாலா நல்லா வதங்கிருச்சு, ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. என்னடா இவ்வளோ நேரம் வதக்க சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஒரு டிஷ்ஷு நல்லா வரணுன்னா இதோட வதக்கிற டைமிங்கில் தாங்க இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். அந்த ஆயில் பிரிஞ்சு கொஞ்சம் வதங்கினாலும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்குறேன். ரெசிபி ஈஸி தாங்க, வதக்கிற டைமிங் தான். ஒரு 15 to 20 மினிட்ஸும் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆயில் பிரிஞ்சு வந்து வதக்கி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 வதக்குங்க. உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ மொத்தமாக தண்ணி ஊற்றலை. ஏன்னா மஷ்ரூமில் வந்து உங்களுக்கு தண்ணி வெளியே வரும். ஸோ அதனால் நம்ம அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேணும்னா வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மூடி போட்டு மஷ்ரூமை வேக விடலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தாங்க. நான் எந்த தண்ணியும் எல்லாம் ஆட் பண்ணலை. இப்போது ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தாங்க. நான் தண்ணியே எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் முதல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நல்லா இப்போ கொதிக்கணுங்க. மஷ்ரூம் 10 மினிட்ஸில் வெந்துடும். அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி மசாலாவெலாம் வதக்கிட்டோம், அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். அந்த பால் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, தெரியுது இல்லைங்களா. தண்ணியும் மீடியம் நல்லா சுண்டிட்டு தேவையான பதத்துக்கு வந்துருச்சுங்க. எனக்கு இந்த பதம் போதும். அதனால் நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறதால இந்த பதத்தில் எடுத்துட்டேன். பக்கத்தில் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்குங்க. கிரேவி ரெடி, சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஊற்றிக்கலாம். ஈஸியான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்தி மடித்து போட்டிருக்கேங்க. ஆயில் போட்டு மடித்து போட்ட சப்பாத்தி, அது லேயராக இருக்கும். அதோட இந்த மஷ்ரூம் கிரேவி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.